கிளாஸ்ல ஒரு பையன் என்ன கருப்பின்னு சொல்லிட்டான். கண்ணம்மா ஏன் கண்ணம்மா. இப்ப எனக்கு வர்ற கோவத்துக்கு அவனை மட்டும் இல்ல உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன் பாத்துக்க. ஒழுங்கு மரியாதையா இந்த தடிமாட கூட்டு வீட்டுக்கு போ. இந்த டிவோர்ஸ் பண்ணுமா. இவன் உனக்கு புருஷனும் இல்ல, எனக்கு அப்பனும் இல்ல. மாமா போலாம். என் பிள்ளைய எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டீங்கல்ல, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். வா வா வீட்டுக்கு வருவீங்கல்ல, அப்ப வச்சுக்கிறேன் உங்களை. வா பாத்து வா. இப்படி இறக்கம் இல்லாம அடிக்கிறாங்க, அவங்க கூட போய் நின்று பேசிக்கிட்டு இருக்க. வா அவங்கள விட மாட்டோம். பாடான்னு சொல்றேன். அடி வாங்குனதெல்லாம் போதாதா? வாடா, நாசமா தாண்டி போவீங்க எல்லாரும். வாடா காமாட்சி, அந்த பொறுக்கி பைய தப்பா பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பெரியப்பா, அவன் பண்ண தப்புக்கு நீங்க ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க சங்கடப்படாதீங்க. நீங்க வாங்க சாப்பிடுங்க. இல்லம்மா, எனக்கு வேணாமா. இன்னைக்கு வீட்டுக்கு போய் அந்த தருதலைய பொளக்கிற பொழல இனிமே அவன் இந்த மாதிரி பேசவே கூடாது. சரி, நான் வரேம்மா. பெரியப்பா, டேய், நல்ல மலமாடு மாதிரி வளர்ந்திருக்கே தவிர அவங்க கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்க. நான் குடிச்சதால போதையில இருந்துட்டேன். இல்லனா அந்த 3 பேரையும் காலி பண்ணிருப்பேன். ஆமா, நான் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தேன்னா அவங்க 3 பேரும் சேர்ந்து உன்னை காலி பண்ணிருப்பாங்க. இங்க பாரு, அப்பவே உன்னை எந்த பிரச்சனைக்கும் போக வேணாம்னு சொன்ன கேட்டியா? அம்மா பேச்ச கேட்டு அடி வாங்கிட்டு உட்கார்ந்திருக்க. நீ எல்லாம் திருந்தவே மாட்டல. அவன்லாம் திருந்தவே மாட்டாமா. காரியண்டா பண்ணிட்டு வந்திருக்க. இனிமே அவன் மேல ஒரு அடி பட்டுச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடி அவனுக்கு சப்போர்ட்டா? எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. உன்ன சாத்தனா சரியா போய்டும். புள்ளைய வளர்த்து வச்சிருக்க. டேய், அடிக்காதீங்க. அவனை அடிக்காதீங்க. விடுமா. விடுமா. என்ன விடுமா. இந்த தருதல அங்க வந்து தரம் கெட்டு போய் நடந்துக்கிட்டான். வயசு வித்தியாசம் பார்க்காம, சொந்த பந்தவன் கூட பார்க்காம எவ்வளவு கொச்சையா அங்க சகட்டு மணிக்கு பேசுறான்னு தெரியுமா உனக்கு? இவளும் அங்க வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளாலதான் அவன் நாசமா போயிட்டாமா. எல்லா பழியும் என் மேலயே போடுங்க. என்னாலதான் இவன் இப்படி இருக்கானா? பின்ன என்னாலயா? ஆமா, அந்த கயல் கால்ல விழற வரைக்கும் அந்த குடும்பத்தை அழிக்கணும் ஒழிக்கணும்னு வெறியோட சுத்திக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப அந்த குடும்பத்தை காக்கணும், சொந்த பந்தத்தை கைக்குள்ள போடணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நியாயமா இருக்கா? என்னமோ அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகவே அவதாரம் எடுத்த மாதிரி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த குடும்பத்தினால நீங்க மட்டும் அனுபவிச்சிருக்கீங்க, நாங்களும் எவ்வளவு அவமானப்பட்டிருப்போம், கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போம். ஏய், மனசாட்சியோட பேசுறீ. அந்த குடும்பத்தால அப்படி நீ என்ன கஷ்டத்தை அனுபவிச்ச? நாம பண்ணாத பாவத்தையும் நாம கொடுக்காத கஷ்டத்தையுமா அந்த குடும்பம் நம்ம கொடுத்துச்சு? ஆரம்பத்துல நானும் தப்பா தான் இருந்தேன். ஆனா இப்ப மனசு மாறி அந்த குடும்பத்தோட இருக்கும்போதுதான் தெரியுது நாமெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருக்கோம்னு. என் தம்பி முத்துவேல் செத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நான் தான். என்ன நம்பி வந்த குடும்பத்தை நான் அடிமையா வச்சிருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நான் எவ்வளவு மோசமானவனா இருந்திருக்கேன்னு. நான் பண்ண அதே பாவத்தை இவனும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னாலதான் இவன் இப்படி மாறிட்டான்னு சொல்றேன்ல, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்ப நானே தான் சொல்றேன், அந்த குடும்பத்தை சொந்த பந்தமா நினைக்க சொல்றேன்ல, அவன் அப்படி பண்ணணும் இல்ல. ஏன்? அதெல்லாம் முடியாது. நீங்க வேணா அந்த குடும்பத்தை தாங்குங்க, அவங்களோட சம்பந்தப்பட்டு இருக்கவே கூடாது. அதுக்கு நான் உயிரோட இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் என்ன பேசுறீங்க? கயல் குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சதுனாலதான் இன்னைக்கு என் குடும்பம் நல்லா இல்லாம போயிடுச்சு.
நாம என்ன நினைக்கிறோமோ அதான்டா நமக்கு நடக்கும். அந்த குடும்பம் கெட்டு போகணும்னு நான் நினைச்சேன், கடைசியில நீ நாசமா போய் நிக்கிற. ஏண்டா நான் உன்னை ஜாமீன்ல எடுக்கலன்னு ஆத்தாளு மகனும் அந்த பேச்சு பேசுனீங்களே, நீ பண்ணது என்ன சாதாரண குத்தமா? நீ என்ன நாட்டுக்கு போராடிய ஜெயிலுக்கு போன, கொலை பண்ண பாத்திருக்கடா கொலகார பாவி. அதனாலதான் நீ உள்ள போய் கம்பி எண்ணிட்டு வந்திருக்க. அவங்களா இருக்க போய் தான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதோட விட்டாங்க. இதே நானா இருந்தேன்னு வச்சுக்க, உன்னை வெட்டியே கொண்டிருப்பேன். ஏதோ என் முகத்துக்காக தான் அவங்க இன்னும் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்காங்க. இல்லன்னா என்ன பண்ணிடுவாங்களாம்? ஒரு ஆளையும் விட்டு வைக்க மாட்டான் பாத்துங்க. டேய் என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ நீ? இங்க பாரு, நான் அந்த பிள்ளைகளை பெத்தெடுக்கலனாலும் அவங்களும் என் பிள்ளைங்க தான். அவங்கள மட்டும் ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அந்த குடும்பம் உன்னை ஏதாவது பண்றதுக்குள்ள நான் உன்னை வெட்டி கொன்றுவேன். பாத்தேமா, அவங்களுக்காக என்ன கொள்ளுவேன்னு சொல்றாரு. டேய், ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? அவ்வளவு கோவத்துல இருந்த அப்பாவே கயல் அக்காவையும் அவங்க குடும்பத்தையும் புரிஞ்சுக்கிட்டு மனசை மாத்திக்கிட்டாரு. உனக்கு என்னதான் பிரச்சனை? நானும் அந்த குடும்பத்து மேல ஆரம்பத்துல கோவத்துல தான் இருந்தேன். ஆனா அவங்க கூட பழகுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்கள எவ்வளவு நல்லவங்கன்னு. நாம தாண்டா அவங்கள தப்பா புரிஞ்சுட்டு இருந்திருக்கோம். இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் சொல்றேன், கயல் குடும்பத்தை அழிக்கணும், அவங்க வளர்ச்சியை தடுக்கணும்னு ஏதாவது திட்டம் போட்டீங்க, உங்க 2 பேரையும் தூங்கும் போது கல்ல தூக்கி போட்டா கொன்றுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா, சுப்பிரமணி, வலிக்குதாடா? லைட்டாம்மா. எனக்கு ஸ்ட்ராங்கா வலிக்குதுடா. உங்க அப்பா அந்த கயல் குடும்பத்துக்கு விசுவாசத்தை காட்டுறாரு. அந்த குடும்பம் எக்காரணத்தை கொண்டு நல்லாவே இருக்க கூடாதுடா, அழிஞ்சிடணும். நாளைக்கு அதுங்க ஹோட்டல் ஆரம்பிக்க போதுங்களா? அதுங்க ஆரம்பிக்கிறதுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்து அதை அவங்களே இழுத்து மூடிடணும். அப்பா, அதுக்கு நம்ம இன்னொரு திட்டம் போடணும்டா. சரிம்மா. நிறுத்து 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 நிறுத்து. கிளாஸ் இறக்குங்க. சொல்லுங்க சார். லைசன்ஸ், ஆர்சி புக், இன்சூரன்ஸ் எல்லாம் எடுங்க. என்னாச்சு சார்? இல்லை சார், காரை சர்வீஸ் விட்டுருந்தேன். அதனால லைசன்ஸ், ஆர்சி புக்கெல்லாம் வீட்லயே வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். வரவங்களா இந்த மாதிரி கதையை சொல்லி எஸ்கேப் ஆயிடுறீங்க. இறங்க, முதல்ல இறங்க. இறங்கன்னு சொல்றேன்ல சார். நான் உண்மையாக தான் சார் சொல்கிறேன். என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனால் இப்போ எதுவுமே இல்லை. இல்ல எந்த ப்ரூஃப் இல்லைன்னா ஃபைன் கட்டிட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்க, அதானே? சார், நான் தான் மறந்துட்டேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு சார் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? தேவையெல்லாம் பேசுறேனா? நீங்க தேவையான ப்ரூஃப் வச்சுக்கலன்னு தான் பேசுறேன்.